ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓரளவுக்கு ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு வெறுமனே வந்து டைட்டில் எப்படி டெஸ்ட் பண்றது, யூஆர்எல் எப்படி டெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி வியூ தான் நம்ம பார்த்தோம். அதையும் தாண்டி நம்ம ஒரு இன்னொரு ஸ்டெப் எடுக்கணும். இன்னொரு ஸ்டெப் எப்படி எடுக்க போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெட் டைட்டில், கெட் கரண்ட் யூஆர்எல். இந்த வியூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு சாம்பிள் வியூல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? இதுல தாண்டி நீங்க வந்து ஃபைண்ட் எலமெண்ட் பார்க்கணும், ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பார்க்கணும், அதெல்லாம் நீங்க பார்க்க போறோம். ஃபைண்ட் எலமெண்ட் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன்னா, ஒரு வெப்பேஜ் இருக்கு. இப்போ இந்த வெப்பேஜ்ல நம்ம பர்டிகுலரா இந்த 157.7 இந்த நம்பர் வந்து விஷுவலைஸ் ஆகலையா, அதுதான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். நம்ம ஸ்கோர் போர்டில் எத்தனை ஸ்கோர் போர்டில் என்னென்ன போர்டு போடுறாங்களோ ஓவரும் நம்பரும் விக்கெட்டும் கரெக்டா தெரியுதா தெரியலையா அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்றோம், இன்ஸ்பெக்டர் ஒரு ஆப்ஷனுக்குள்ள போறோம். இன்ஸ்பெக்டர் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த எலிமெண்ட்டை சூஸ் பண்ணணும். அப்ப இந்த எலிமெண்ட் ஒன்னொன்னு எல்லாமே எல்லாமே வந்துட்டு எலிமெண்ட். ஒரு லோகோ கூட, ஆமா, ஒரு லோகோ கூட ஒரு எலிமெண்ட் தான். ஓகேங்களா? சோ இது வந்து டிஃபால்ட்டா வர ஸ்கிரீன். ஆனா இதோட வெப்சைட் எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ ஒரு வெப்சைட் இருந்தா தான் அதோட பர்டிகுலர் ஸ்கிரீன் போய் நம்ம வந்து சர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ facebook.com, இப்போ facebook.com இருக்குதுன்னா இப்போ இதுல வந்து நீங்க பர்டிகுலரா வந்து யூசர் நேம் டைப் பண்ணணும் அப்படின்னா அந்த யூசர் நேம் பர்டிகுலரா நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வைக்கணும். பாஸ்வேர்டுக்கு அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் அதை நீங்க சர்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இது ஹைலைட் ஆகுது. இந்த பர்டிகுலர் டேப்க்கு இது வந்து ஹைலைட் ஆகுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த இன்புட் டேக் வந்து இது வந்து டேக்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே டேக். இது பிரிப்ன்றது ஒரு டேக், இது டேக், ஃபார்ம்ன்ற ஒரு டேக், இது பிரிப் ஒரு டேக், இது எல்லாமே ஒரு டேக். சரிங்களா? ஸ்டார்டிங் வியூ வந்துட்டு டேக். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து டைப் பண்ற பார்த்தீங்களா, அந்த டைப்போட கலரும் உள்ள இருக்க இந்த எல்லா கலருமே வந்துட்டு ஒரே மாதிரி. இந்த பிளேஸ் ஹோல்டர், டேக், ஆட்டோ ஃபோக்கஸ், ஏரியா லேபிள், பிளேஸ் ஹோல்டர், இதெல்லாம் வந்து ஒரே கலர்ல இருக்கு. அது ஒரே கலர்ல இருக்க அந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு வேல்யூஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை வச்சுதான் நம்ம இனிமே எல்லாம் பண்ண போறோமே. ஓகேங்களா? அதுதான் வந்து டேக் நேம். அந்த டேக் நேம்க்கு அப்புறமா வரது அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ. ஆமா, அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய நோட்ஸ்ல லொகேட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிருக்கோம். நம்ம நோட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்க லொகேட்டர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா ஸோ லொகேட்டர்ஸ்ல வந்துட்டு ஐடி நேம், கிளாஸ் நேம், டேக் நேம், அந்த மாதிரி டிஃபரன்ஷியல் இருக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம ஏன் வந்துட்டு நம்ம இதுக்குள்ள போறோம், நம்மளுடைய இதுல பர்பஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதுல நீங்க ஒரு விஷயம் பார்க்க போனா வந்து நம்ம டிரைவர் அப்புறம் டாட் ஒரு பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸ்ல தான் நம்ம வந்து கெட் டைட்டில்,
அப்புறமா get current URL, அப்புறமா மேனேஜ், நேவிகேட், அடுத்தது க்ளோஸ், கியூட், அடுத்தது வந்துட்டு ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். இதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு பை டாட் வரும். இந்த டாட்குள்ள ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் தான் அந்த லொகேட்டர்ஸ். the id, name, class name, tag name, link text, partial link text, CSS filter, export. இதுல நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணா போதும். ஐடி இல்ல நேம் இல்ல எக்ஸ்போர்ட் இல்லனா டாக் நேம்ல யூனிக்கா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? டாக் நேம் வந்து யூனிக்கா இருக்காது. அதே மாதிரி கிளாஸ் நேமும் யூனிக்கா இருக்காது. ஓகேங்களா? இதுல வந்து CSS செலக்டர் இருக்கு, பார்ஷியல் இன்டெக்ஸ்ட் லிங்க்டர்ஸ் இருக்கு. CSS செலக்டர் பார்ஷியல் இன்டெக்ஸ்ட்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு யூனிக்கா இருக்க சான்ஸே இல்லை. நீங்க பெட்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஐடி, நேம், எக்ஸ்போர்ட், இந்த மூணு தான். ஓகேங்களா? ஏன் நீங்க இது ஒண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும்னா, இப்ப ஒரு வெப் பேஜ் இருக்கு. நான் சொல்றேன். இது வந்து ஒரு வெப் பேஜ். இந்த வெப் பேஜ்ல நீங்க நேவிகேஷன் பட்டன், டைட்டில், பிளஸ் சிம்பிள் கொடுத்தா நியூ டேப் ஓபன். பிளஸ் சிம்பிள் உங்களால கிளிக் பண்ண முடியாது. பட் ஆனா நீங்க ஏதாவது ஒரு டேப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிளஸ், அதாவது இன்னொரு டேப் ஓபன் ஆகிற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. அமேசான்ல இன்னொரு டேப் ஓபன் ஆகும், அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரே பேஜ்ல ஓபன் ஆகும், இல்ல இன்னொரு டேபே ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல ஓபன் முடியும். அப்ப அந்த விஷயத்தை எப்படி பண்றது? அப்ப இது வந்துட்டு இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் திஸ் விண்டோ வெப் டிரைவர் மெத்தட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே வெப் டிரைவர் மெத்தட்ஸ் தான். இங்க இருக்க மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ், all comes under this first box. ஏன் இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் குள்ள வருது? ஏன்னா இதுக்குள்ள இப்ப இந்த யூசர் நேம் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் போய் அந்த ஆப்ஷன்ல இந்த லொகேட்டருக்கான அட்ரஸ் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். அதுக்குள்ளதான் நம்ம ஐடி, நேம், பிளேஸ் ஹோல்டர் அந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட் வச்சு பார்த்தோம். கரெக்டுங்களா? இந்த நம்ம இதுக்குள்ளேயே வரல, மேலே தான் இருக்கு. மேல இருக்கும்போது ஒரு நேவிகேஷன் பட்டன் இப்படி பண்றது, ஒரு ரீசர்ச் பண்றது, அதுக்கப்புறமா டைட்டில் என்ன இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது, அடுத்தது யூஆர்ல என்ன இருக்கிறது பாக்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எங்க இருக்கிற நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கிம்பல்ல ஆல்ரெடி மேலேயே எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு HTML பேஜ்ல இந்த மாதிரி ஒரு டேக், ஒரு ஓபன் டேக், ஒரு க்ளோஸ் டேக் இருந்தாலே ஒரு எம்டி பேஜ் வந்துடும். அந்த எம்டி பேஜ்ல நேவிகேஷன் பாரு, இந்த ரீஃப்ரெஷ் பாரு, டைட்டில், யூஆர்எல், பிளஸ் சிம்பிள், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ், எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் ஒர்க் ஆகுதா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த லொகேட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படாது. அதனாலதான் நம்ம மேலேயே ஃபில்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப இதுலயே நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வந்தா நம்மளால வேற எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. அந்த அலர்ட்டை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம வேற மெசேஜை கிளிக் பண்ண முடியும். சோ அப்ப அந்த அலர்ட்டுக்குள்ள வரதுக்கு கூட ஒரு தனியா ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்காங்க. அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தனியா ஒரு ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இந்த ஸ்கால் டவுன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கூட தனியா ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்காங்க.
இதுக்கெல்லாம் வந்து தனியா ப்ரோக்ராம் எழுதிட்டாங்க. மவுஸ் ஒரு ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? மவுஸ் ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? மவுஸ் ஆக்ஷன் வந்து மூவ் பண்ண வச்சுக்கோங்க, அதை போய் டிராப் பண்ண ஓப்பன் ஆகும். இப்போ அதுக்கெல்லாம் கூட நிறைய தனியாக ப்ரோக்ராம் சொல்லியாச்சு. அதெல்லாம் இதற்குள்ள வரவே வராது. ஏன் இதுக்குள்ள வராது? ஏன்னா இதுக்குள்ள வர வேண்டிய அவசியமே தேவையில்லை. இதற்குள்ள என்னென்ன மேட்டர் இருக்கணும்னா, நீங்க வந்து 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்து, இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு லொகேட்டர் கொடுத்து, இந்த லொகேட்டர்ல நீங்க வந்து பட்டனை கிளிக் பண்ண போறீங்க. அதாவது ஒரு செக் பாக்ஸ் ஆக்ஷன், அதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணும். ஒரு செக் பாக்ஸ் குள்ள வரீங்க, செக் பாக்ஸ் கிளிக் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கு ஒரு ரேடியோ பட்டன், அதுக்கு ஒரு லாகின் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனோட கலர் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள எழுதிட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இதுக்குள்ள வரும். நம்ம இதுக்குள்ள வராத விஷயம் எதுன்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்குள்ள வரப்போற விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன். வராதுதான் நம்ம டிரைவர் டாட் கெட் டைட்டில் அந்த மாதிரி வச்சு டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல் அப்படின்னு போறோம்ல, மேனேஜ் நேவிகேட் மேக்ஸிமைஸ் அந்த மாதிரி வச்சு ஈஸியா போயிடலாம். இதெல்லாம் சிங்கிள் லைன் கோடு. ஆமா ஆமா ப்ளஸ் கொடுத்தா அந்த கெட் ஆஃப் கெட் க்ளோஸ் ஆஃப்னா ஆமா க்ளோஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் வேணும்னா இந்த டாட் ஐடி ஆமா அதுக்குள்ள போகணும். நம்ம உள்ள ஒரு எலிமெண்ட் ஏதோ பண்ண போறோம், யூசர் நேம் டைப் பண்ண போறோம், பாஸ்வேர்ட் டைப் பண்ண போறோம், ஒரு ரேடியோ பட்டன் கிளிக் பண்ண போறோம், ஒரு டிராப் டவுன் சூஸ் பண்ண போறோம். அதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள வந்து தான் வரும். ஓகேங்களா? ஒரு அலர்ட்க்குலாம் இதுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஸ்க்ரால் அப் ஸ்க்ரால் டவுனுக்கு இதுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் தனியா இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு டூல் இருக்கு, நீங்க வச்சு பண்ணுவீங்க. அதே ஆட்டோமேஷன் எடிட் பண்ணுவீங்க. ஆட்டோமேஷன் தனியா வந்து டேக் ஸ்கிரீன்ஷாட்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸ் கால் பண்ணா முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இம்பிள்டா வந்து அவங்களே கோடிங் எழுதிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம லொகேட்டர்ஸ் வச்சு மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லொகேட்டர்ஸ் வச்சு எதுக்கு மூவ் பண்ணா, நம்ம பர்டிகுலரா உள்ள போய் ஏதாவது ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் பட்டன், இல்ல செக் பாக்ஸ், இல்ல ரேடியோ பட்டன் அந்த மாதிரி வியூ மட்டும்தான் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி போகும். இந்த லொகேட்டர்ஸை யூஸ் பண்ணணும். இதுல ஏதாவது புரியலன்னா தயவு செய்து கேளுங்க. இதான் பேஸ், இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா? எதை எங்க யூஸ் பண்றோம், என்ன பண்றோம், அந்த அளவுக்கு ஐடியா வந்துச்சுங்களா? இப்ப நம்ம கோடிங் பாயிண்ட்ல போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து facebook.com எடுத்துப்போம்.
ஆல்ரெடி நார்மலாக ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. இந்த கிளாஸ்ல நான் வந்துட்டு ஃபேஸ்புக் சந்தோஷ் அப்படின்னு ஒரு நேம் போட்டுக்கிறேன். பப்ளிஷ் ரெடி வாய்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துருவேன். ஸ்டார்டிங் டைம்ல இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய கோடிங் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் கோடு எழுத போறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் கோடு எப்பவுமே வந்து வெப் டிரைவர் ஸ்பேஸுக்கு ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் வந்து டிஆர் கொடுக்கலாம், இல்லை டிரைவர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்து நியூ கொடுத்து இங்கே வந்து எஸ்ஜி டிரைவர். ஸோ இப்போ இந்த டிரைவரை கால் பண்ணி டாட் கொடுத்து கெட்டில் வந்துட்டு நம்ம யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் facebook.com ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நேவிகேட் பட்டன் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆல் கமெண்ட்ஸ் கமெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குதோ அதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு விஷயம் டைட்டில் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ ஸ்ட்ரிங்ன்ற கமெண்ட் வந்து நம்ம டைட்டிலுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது மூலியமா நம்ம என்ன கிடைக்குது, இது ஒரு டேட்டா டைப்பு. இந்த டேட்டா டைப்ல வேரியபிள் டின்னு ஒரு சேவ் பண்றோம். அதை சேவ் பண்ண வந்து டிரைவர் டாட் கெட் டைட்டில். கெட் டைட்டில் இந்த இதுல இந்த பேஜ்ல என்ன டைட்டில் வருதோ அந்த டைட்டில் அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்ல ஸ்டோர் பண்ணு அப்படின்றதுக்காக நம்ம தந்திருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்க வேற மாதிரி இன்டிகேட் பண்ணலாம். டபுள் ஸ்லாஷ் போட்டு திஸ் டைட்டில் இஸ் அப்படி போட்டீங்கன்னா உள்ள ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும். அப்போ உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? டைட்டில் என்னவோ அது வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ இது வந்து கரண்ட் யூஆர்எல். நம்ம கரண்ட் யூஆர்எலும் சேஞ்ச் ஆகும். எப்பயாவது நம்ம கரண்ட் யூஆர்எல் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா இதுதான் கமெண்ட். ஸ்ட்ரிங் போட்டு யூ போட்டு ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் போட்டு நீங்க யூன்ற வேரியபிள் போட்டு டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல் அப்புறமா சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டர்ல யூ கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ திஸ் யூஆர்எல் இஸ். இப்போ இது ரெண்டு மட்டும் நீங்க அவுட்புட் பாருங்க. ஸோ இதுல வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து லாகின் ஆர் சைன்அப்னு ஒரு அதுதான் டைட்டில். ஓகேங்களா? இது வந்து https www.facebook.com இதுதான் வந்து URL. ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு டிஃபால்ட் வியூ வருது. இதுல இருந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மினிமைஸ் பண்ணிடுவோம், அப்புறமா மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், டிரைவர் டாட்
manage dot window dot minimize. மினிமைஸ் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னா தெரியும் கிளியரா. அதனால மினிமைஸ் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ண சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்க ரன் பண்ணினா மினிமைஸ் ஆயிடும், மேக்ஸிமைஸ் ஆயிடும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா என்ன இருக்குது, இதுல வந்து பேக் கமெண்ட். ஸோ பேக் கமெண்ட் எப்படி பிரஸ் பண்றது, இந்த ரீஃப்ரெஷ் ரெடி பண்றது. பேக் பண்ணா என்ன ஆயிடும், உங்களுக்கு நார்மல் பேஜ் போயிடும். திருப்பி ஃபார்வர்ட் பண்ணா என்ன பண்றோம், நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓகேங்களா. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் பேக் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணும். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக். ஓகேங்களா. அடுத்தது அதே மாதிரி டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட். ஓகேங்களா. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க ஒரு ரீஃப்ரெஷ் பட்டன் நீங்க கொடுத்து பார்க்கலாம். டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ரீஃப்ரெஷ். ஸோ இந்த பட்டன் நீங்க கொடுத்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது இந்த மேல இருக்க வியூ என்னன்னு சொல்லிட்டேன், பேக் ஃபார்வர்ட் வியூன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆல் கமெண்ட்ஸ்ல லிங்க்ல நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, இந்த பேஜ் சோர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு வெப் பேஜ் வந்துட்டு இருக்குன்னா இதுல ரைட் கிளிக் பண்ணா இந்த வியூ பேஜ் சோர்ஸ் அப்படி இருக்கு. இந்த வியூ பேஜ் சோர்ஸ் கிளிக் பண்ணா நம்மளுடைய மொத்த கோடிங் எடுத்துன்னு காட்டும். HTML கோடிங் எல்லாமே எடுத்துன்னு காட்டும். இதை நம்ம வேணும்னா நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரிங் டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்க, அது வரும். ஆனா அது கொடுக்கும் போதும் கன்சோல்ல கொஞ்சம் பெருசா வரும். அதனால நீங்க கொஞ்சம் தனியா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி அதை நீங்க கொடுத்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதோட பெரிய கமெண்ட் இல்லை. நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கதான். இப்ப டு கெட் எ சிங்கிள் வெப் எலமெண்ட் வச்சு நீங்க ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னா ஃபைண்ட் எலமெண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வச்சு போடும். இப்ப எனக்கு தேவை வந்துட்டு லோகோ இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணணும். நான் இப்ப இங்க இந்த லோகோ இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணணும். ஓகேங்களா. மேக்ஸிமைஸ் பண்ணலாம். மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்ட் கொடுத்து பர்டிகுலரா இந்த லோகோ எல்லாமே IMG டேக், ஏன்னா இமேஜ் டேக். அது இமேஜ் டேக்ல கிளாஸ் நேம் இருக்கு, அந்த கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. வேற ஏதாவது டேக் யூஸ் பண்றதாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க ஆல்ட் ஃபேஸ்புக் இருக்குது, அதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு இங்க யூனிக்கா இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். காப்பி பண்ணிக்கணும். இங்க ஒரு Ctrl+F கொடுக்கணும். Ctrl+F கொடுத்தா இந்த பாக்ஸ் ஓப்பன். அப்ப இதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்கா தெரியும். ஓகேங்களா. இப்ப இது வந்து டைனாமிக்கா இருக்கா இல்லையா, சேஞ்ச் ஆகுதா இல்லையா. அதே மாதிரி வேற ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். அந்த கிளாஸ்ல வேற ஒரு கிளாஸ் பண்ணா நம்ம அந்த கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணுவோம். வேற ஆட்ரிபியூட் ஐடி இல்ல நேம் இல்ல எக்ஸ்பார்ட் வச்சு மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ இது வந்து 1 of 1 இருக்கு, அதனால அதை யூஸ் பண்றோம். ஸோ இது காப்பி பண்ணிட்டு நீங்க போய் இப்போ நீங்க வந்து பூலியன் கொடுக்கணும். ஏன் பூலியன் கொடுக்குறீங்க, கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து லோகோ இருக்கா இல்லையா இது மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஸோ அங்க எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன். ஸோ அப்போ அதுக்கு இங்க ஆர் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ல ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றாங்க. இந்த ஆர் இல்ல வேரியபிள். அது நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல, என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப டேட்டா டைப் முன்னாடி வந்ததுன்னா அது பேர் வேரியபிள். இது ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டேட்டா டைப், பூலியன்றது ஒரு டேட்டா டைப். இது மாதிரி இன்டிஜர்ன்றது ஒரு டேட்டா டைப். நான் உங்களுக்கு நேற்று டேட்டா டைப்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்டேஷன் காட்டணும் பார்த்தீங்களா. டேட்டா டைப் வர்றது எல்லாமே வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி வர்றது வந்துட்டு ஒரு வேரியபிள். இதே நீங்க ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு முன்னாடி வச்சீங்கன்னா அது பேர் வந்து ஆப்ஜெக்ட். அது எங்க ஒரு நம்ம மேல யூஸ் பண்ணுவோம். வெப் டிரைவர்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. ஓகே ஓகேங்களா. ஆப்ஜெக்ட். இப்போ நீங்க இந்த வெப் டிரைவர் பதிலாக இங்க எட்ஜ் டிரைவர் கொடுக்கலாம். நீங்க இப்போ இந்த எட்ஜ் டிரைவர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த எட்ஜ் டிரைவர் வந்துட்டு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் நேம் நீங்க வந்து கால் பண்றதுக்காக டிரைவர்ன்ற ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க மெமரி அலாட் பண்ணி நீங்க கால் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அதே ஆப்ஜெக்ட் தான் நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஜெக்ட் இங்க யூஸ் பண்ணது வந்து வேரியபிள். வேரியபிள்.
ஸோ வேரியபிள்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு டேட்டா டைப் முன்னாடி நீங்க யூஸ் பண்ற பேர் வேரியபிள். எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுத்து பை டாட் கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் நேம்ல டபுள் கோட்ஸ்ல நம்ம என்ன காப்பி பண்ணுமோ அதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்துட்டு இங்க இன்னொரு பாக்ஸ் வரும். டாட்னு கொடுத்தீங்கன்னா இங்க நமக்கு இன்னொரு பாக்ஸ் வருது. டிரைவர் டாட் வச்சாலுமே நமக்கு அந்த ஃபைண்ட் எலிமெண்ட் வந்து அது வந்துருவாங்க. டிரைவர் டாட்ல வந்து இந்த பாக்ஸ் லிஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். அதுல ஃபைண்ட் எலிமெண்ட் சூஸ் பண்றீங்க. ஃபைண்ட் எலிமெண்ட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல வந்து பை டாட்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நான் கிளாஸ் நேம் சூஸ் பண்றேன். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு டாட் வச்சோடனையும் எனக்கு இந்த இதுல வந்துட்டு இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இன்னொரு எலிமெண்ட் சூஸ் பண்ணோம். அதுதான் வந்து நான் வந்து இப்போ இஸ் டிஸ்ப்ளே அப்படின்றத நான் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஒரு வெப் எலிமெண்ட் எப்படிலாம் பிஹேவ் ஆகும் அப்படின்றதுக்கு அவங்க இன்பில்டா கோட் எழுதி வச்சிட்டாங்க. அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ், இது லொகேட்டர்ஸ், இது வெப் டிரைவர் மெத்தட்ஸ். இந்த மூணுமே நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா சிலனிமே முடிஞ்சிச்சு. ஆனா இதுல ஒரு கமெண்ட்டுமே தெரிஞ்சுது. இது மட்டும் இல்ல, இன்னும் இது தாண்டி அலர்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் இருக்குது, அது தாண்டி ஸ்காலர் இருக்குது, வேற என்ன இருக்குது. இதுலயே நீங்க வந்து ஒரு வெப் டேபிள் யூஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணுவீங்க இருக்குது, ஐ ஃப்ரேம் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அதான் பேஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? இந்த 3 வியூ தான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுமே. சரிங்களா? டாட் கொடுத்து நெக்ஸ்ட்ல வந்துட்டு நான் இஸ் டிஸ்ப்ளே நான் இஸ் டிஸ்ப்ளே கொடுத்துட்டேன். இப்போ இதுல வந்துட்டு எனக்கு சிஸ் அவுட் பண்ணணும். சிஸ்டம் டாட் டிஸ்ப்ளே வந்து ஷோ பண்ணி ஆகணும். அது போட்டே ஆகணும். இன்னொரு சொல்லுங்க. கடைசியா டிஸ்ப்ளே யூஸ் பண்றோம். ஆமா, ஃபைண்ட் எலிமெண்ட் எடுத்துட்டோம். கிளாஸ்ல என்ன அது எடுத்தா ஓகே. அதுக்கப்புறம் இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி இஸ் டிஸ்ப்ளே இல்லைன்னா நீங்க இது எடுத்ததுக்கு அப்புறமா என்ன எடுத்தோம்னு தெரியாதுல்ல. அதனால அது ஷோ பண்ணிருக்கா, டிஸ்ப்ளே ஆயிருக்கா ஆகலையன்ற மாதிரி இஸ் டிஸ்ப்ளேன்ற விஷயம் எடுத்துக்கணும். இது ஒரு எலிமெண்டா வேற. ஆமா, ஓகேங்களா? சோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு சேவ் பண்ணிட்டு தான் ஒன்னொன்னு சேவ் பண்ணி தான். நம்மளுக்கு எல்லா வியூவும் ஆயிடுச்சு. மினிமைஸ் ஆயிடுச்சு, மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது தெரியல. நம்ம ஒரு கமெண்ட் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகக்கூடாது, ஸ்லோவா ரன் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும், த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். த்ரெட் டாட் ஸ்லீப்னா என்ன, ஒரு இந்த லைன் வரும்போது எனக்கு 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு மற்ற இதை வியூ பண்ணு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஆட் க்ளோஸ் டிக்ளரேஷன் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி எனக்கு நம்ம இங்க நோட்டிபிகேஷன் வந்து வச்சிரும். இந்த நோட்டிபிகேஷன் என்னன்னா, இப்போ இந்த எக்ஸெப்ஷன் வந்துட்டு என்ன அர்த்தம்னா, இந்த கர்லி பிரேசர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த த்ரெட் டாட் ஸ்லீப்ன்ற ஒரு லைன் வரும்போது எல்லாமே 2 செகண்ட்ஸ், அங்க என்ன செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி நம்மளுக்கு மற்ற லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுல அது ஹோல்ட் பண்றோம் அப்படியே. இதை நீங்க உங்களுக்கு எங்க வந்து ஸ்லோ வேணுமோ அங்க தேவைப்பட்டா அங்க யூஸ் பண்ணா போதும். எல்லா இடத்துலயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
மிஷினே வந்து ஃபாஸ்டா ஃபாஸ்டா இருக்கிறதுனா பட் ஆனா நம்மளுக்கு வியூ பண்ணி பார்க்கறது மட்டும் த்ரெட் ஆர் ஸ்லிப் கொடுத்து பண்ணலாம். ஆனா நம்ம ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல த்ரெட் ஆர் ஸ்லிப் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸே வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? இதை நீங்க இப்ப ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மினிமைஸ் ஆயிடுச்சு, மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு, பேக் ஆயிடுச்சு, ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல நம்ம போய் நம்மளுடைய இமேஜ் டேக் எப்படி இருக்கு பார்த்தோம்னா, இப்போ இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா இன்வேலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன். அந்த காம்பவுண்டோட கிளாஸ் நேம் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் எப்பவுமே வந்துட்டு நீங்க கிளாஸ் நேம்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? கிளாஸ் நேம் வந்துட்டு யூனிக்கா இருந்தா கூட இங்க வந்து காம்பவுண்ட் வந்து எரர் அடிக்குது. ஸோ நீங்க இந்த எரரை நீங்க ரெக்டிஃபை பண்றதுக்கு பதிலா எப்பவுமே வந்து நீங்க எக்ஸ்பாத்தை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸ்பாத் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ இதுல வந்து நீங்க என்ன கொடுக்கணும், மறுபடியும் அந்த இமேஜ் மறுபடியும் அந்த வெப்பேஜ் போகணும். இப்போ இதுல நம்மளுக்கு எக்ஸ்பார்ட் ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. எக்ஸ்பார்ட் சின்டாக்ஸ் என்னன்னா /tag name @attribute value. ஓகேங்களா? எந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றீங்களோ அதோட வேல்யூ தான் போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், /tag name வந்து அங்க img இருக்குது, img போட்டணும், ஸ்கொயர் பிராக்கெட்டு அட்டு போட்டுட்டு நம்ம என்ன போட்டோம், கிளாஸ் தான் எடுத்தோம். ஸோ இங்க கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல அந்த வேல்யூ எடுத்து யூஸ் போட்டணும். மறுபடியும் ஸ்கொயர் பிராக்கெட் கிளாஸ்ல டபுள் நோ எக்ஸ் ஆர் ஏஎம்ஜி இதோட சின்டெக்ஸோட வியூ பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இருக்கும், /tag name attribute value. இங்க எந்த ஆட்ரிபியூட் எடுக்கணுமோ அதோட வேல்யூ தான் இங்க எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸோட ஆட்ரிபியூட் எடுத்தோம்னா அதோட வேல்யூ, இல்ல ஐடியோட எடுத்தோம்னா அதோட வேல்யூ, நேமோட எடுத்தோம்னா அதோட வேல்யூ, பிளேஸ் ஹோல்டர் எடுத்தோம்னா அதோட வேல்யூ. எந்த ஆட்ரிபியூட் இருக்குமோ அதோட வேல்யூ இங்க போடணும். ஃபர்ஸ்ட் டேக் நேம் இருக்கணும், அட் இருக்கணும், ஆட்ரிபியூட் இருக்கணும், வேல்யூ இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ராக்கு மட்டும் நம்ம அனலாக் கொடுக்காம. ஆமா. அது அந்த வெப்சைட்ல வர ஐடென்டிஃபை ஆகாதா? எப்படி நம்ம ஐடி நேம் இதெல்லாம் ஐடி நேம்ல வந்துட்டு டிஃபால்ட்டா அதுல கொடுத்துருப்பாங்க பாரு. இதுல ஐடி நேம்ன்றது இப்ப நேம்னு ஒண்ணு இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியா மூவ் பண்ணிடலாம். ஐடின்னு ஒண்ணு இருக்குது, நேம்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல அவங்க டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க ஐடி நேம்னு. பட் ஆனா இமேஜ்க்கு வந்து அது எக்ஸ்ட்ராக் இதுல ஐடி நேம் இல்ல, இதுல ஐடி இல்ல, நேமும் இல்ல, எதுவுமே இல்ல. சோ அதனால நம்ம எக்ஸ்பார்ட் வச்சு மூவ் பண்ணோம். இது காப்பி பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது இங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ட்ரூ அது டிஸ்பிளே ஆயிருக்குது, அதனால ட்ரூ நமக்கு ஆன்சர் வந்துச்சு. பூலியனாவே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் தரும். ஸோ நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ இதுலயே நீங்க இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இப்ப நம்ம வந்துட்டு யூசர் நேம் டைப் பண்ண போறோம். நம்ம யூசர் நேம் டைப் பண்ண போறோம்.
ஸோ யூசர் நேம் டைப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யூசர் நேம் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதுல்ல. இப்போ இது வந்துட்டு நம்மளால டைப் பண்ண அலோவ் பண்ணதா அலோவ் பண்ணலையா ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? டைப் பண்ண அலோவ் பண்ணதுன்னா பண்ணதா பண்ணலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வந்து நீங்க எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்படி நீங்க பூலியன் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி பூலியன் யூஸ் பண்ணி நீங்க அதே மாதிரி எனேபிள் இதுதான் லிங்க் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட நேம் எடுத்துக்கிறீங்க இல்ல ஐடி எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே, ஐடி யூஸ் பண்ணலாம் இல்ல நேம் யூஸ் பண்ணலாம், எதோ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க பூலியன் ஈன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஈன்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கு பாருங்களா, இங்க மேல வந்து நான் வெப் எலமெண்ட்னு சேவ் பண்ணிடுறேன். வெப் எலமெண்ட் இங்க வந்து நான் யூன்னு கொடுத்துட்றேன், ஈக்குவல் டு கொடுத்து யூன்றது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால யூஎஸ்ன்னு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு இங்க வந்து பை டாட் கொடுத்து ஐடி கொடுத்துட்டு ஐடியில் நீங்க வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்ல செமிகோலன் கொடுக்கணும். இப்போ இந்த வெப் எலமெண்ட் நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்து நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன் கொடுக்கலாம், இது வந்து நம்ம சிங்கிள் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம், வேணும்னா கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த யூஎஸ்ஸை இங்கேயும் யூஸ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் கீழே யூஸ் பண்ண போறேன். நான் ரெண்டு முன்னாடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணணும்னா நான் யூஎஸ் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க இதையும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுத்து கால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்க மேல எழுதுற இந்த ஸ்ட்ரிங்கோட யூஆர்எல் கூட இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் கூட நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்னு போட்டு யூஆர்எல் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல் எடுத்து நீங்க போட்டுடலாம். போட்டுட்டு இங்க கூட நீங்க யூஆர்எல் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ரெண்டு ஹைலைட் ஆகுதா? இந்த மாதிரியும் நீங்க கோடிங் பண்ணலாம், தப்பே இல்லை. இந்த யூஆர்எல் எப்பயாவது எங்கேயாவது தேவைப்படுதுன்னா அங்க நீங்க கால் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பூலியன் ஈல வந்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து அந்த யூஎஸ் இப்போ நான் கால் பண்ணிக்கிறேன், டாட் கொடுத்தாச்சு. எனக்கு இஸ் எனேபிளா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும், அதனால எனேபிள்டு அப்படி கொடுத்தாச்சு. ஒரு சிஸ் அவுட். சரிங்களா? இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த யூஎஸ் கால் பண்ணி டாட் கொடுத்து சென்ட் கீஸ்ல டெஸ்டிங் அப்படின்னு நான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த பாக்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கீங்கன்னா நீங்க என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கீங்கன்னா இதுல நம்ம டைப் பண்ண அலோவ் பண்ணி தான் பண்ணலையா, இதுல நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் டைப் பண்ண அலோவ் பண்ணுது, இதுல ஆல்பா நியூமரிக் அலோவ் பண்ணதா பண்ணலையா, இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூ வந்து எல்லாமே வந்து டைப்பிங்ல தான் பார்ப்பீங்க. ஸோ டைப்பிங்ன்றது ஒரு ஆக்ஷனு, அதுக்கப்புறம் இதுல டைப் பண்ண அலோவ் பண்ணதான்றது இன்னொரு ஆக்ஷன். ஸோ ரெண்டு ஆக்ஷன். இப்போ இந்த ரெண்டு ஆக்ஷனுக்குமே ரெண்டு கமாண்ட், ஒன்னு வந்து இஸ் எனேபிள்டு, இன்னொன்று வந்துட்டு இஸ் என் கீஸ். சம்டைம்ஸ் ஐடியா இருக்கும் நம்மள அலோவ் என்டர் பண்ணாம அலோவ் பண்ணாது. பாஸ்வேர்டு யூசர் நேம் எழுதுறதுக்கு அப்புறமா தான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும்னு அலோவ் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டாவே பாஸ்வேர்டு வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சில வெப்சைட்ல இருக்கலாம். அதனால நம்ம எனேபிள்லாம் இருக்குதா இல்லையான்றது செக் பண்ணலாம். அப்புறமா நம்ம சென்ட் கீஸ்ல வந்து டைப் பண்றோம். சரிங்களா? சென்ட் கீஸ்ல தான் அது நம்ம என்ன ஆக்சன் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள டைப் பண்ண போறீங்களோ அதை டைப் பண்ணலாம். சரிங்களா? சரி, இது முடிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம பாஸ்வேர்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம பாஸ்வேர்டை ஒரு வெப் எலமெண்ட்ல சேவ் பண்ணி, இல்லைன்னா மறுபடியும் நீங்க
ஒரே இதுல நம்மளால பண்ண முடியாது. வெப் எலிமெண்ட் யூசர் நேம் எப்படி கொடுக்கணும், பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஆமா, நீங்க இதே யூஎஸ்லயே நீங்க வந்து பாஸ்வேர்டு கொடுக்க முடியாது. இப்ப நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டு, சாரி, கொடுத்ததை நீங்க டைப் பண்ணதை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வேற ஏதாவது டைப் பண்ணா கூட டைப் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு ஆல்பா நியூமரிக்கா டெவலப்பர் 007 அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்றதுக்கு இதே மாதிரி நீங்க வெப் எலமெண்ட் யூஎஸ் இதெல்லாம் போட்டு கால் பண்ணி நீங்க இங்க வச்சுக்கணும். ஆமா ஆமா. ஸோ எங்க பாஸ்வேர்டுக்கு வந்து நீங்க என்ன இமெயில் அங்க என்ன ஐடி இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கு வந்து ஐடி வந்து பாஸ்ன்னு இருக்குது, நேம் வந்து பாஸ். இங்க நம்ம நேம் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் இல்லை, எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஐடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுச்சு. ஸோ நேம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அவ்வளோதான். நேமுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது முடிஞ்சிச்சு. இந்த கூட இந்த பிஏ கால் பண்ணி டாட் கொடுத்து சென்ட் கேஸ்ல நீங்க என்ன டைப் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். என்ன சொன்னீங்க? நீங்க நேம் பாஸ்வேர்டுக்கு நேம் PASS. ஓகேங்களா? இப்ப இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு த்ரெட் ஆர் ஸ்வீப் பண்ணா நம்ம ஒரு இடையில கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் என்ன? இப்போ நீங்க வந்துட்டு மறுபடியும் வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கணும். கிளியர் பண்ணா மொத்தமா கிளியர் ஆயிடும். ஒன்னொன்னா சென்டர்லாம் கிளியர் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல மொத்தமா கிளியர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ண போறீங்க. ஐ பட்டனை கிளிக் பண்ண போறீங்க. இந்த ஐ பட்டனுக்கு ஆல்ரெடி இங்க வந்துட்டு ஒரு ஐடி இருக்கு, கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா சிங்கிள் மேட்ச் தான் காட்டுது. ஆனா அப்போ நம்ம கிளாஸ் வந்து நமக்கு டபுளா இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல டபுளா இருந்தாலும் எக்ஸ்பார்ட்லயும் டபுள் வர சான்சஸ் இருக்கு. இப்போ டபுள் நீங்க வந்தா வந்துன்னா இப்போ டபுள் ஸ்லாஷ் போட்டு நீங்க ஓவரால் பிராக்கெட் போடணும். நம்ம என்ன பண்றோம், டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் வந்துட்டு என்ன கொடுக்குறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ டபுள் ஸ்லாஷ் div ஸ்கொயர் பிராக்கெட்டு அட்டு அப்புறம் கிளாஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட். இது 1 of 1. ஓகேங்களா? இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி
கிளாஸ் அப்படியே காப்பி பண்ண இந்த சின்டெக்ஸ் நம்ம கரெக்டா எழுதிருக்கோமா இல்லையான்றது தெரியாதுல்ல. இது ஹைலைட் இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்டர் பட்டன் கிளிக் பண்ணா அது ஹைலைட் ஆகுது. இப்போ லாஸ்ட்ல இங்க மவுஸ் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்டர் பட்டன் கிளிக் பண்ண அது ஹைலைட் ஆகிட்டு இருக்குதுங்களா? ஆமா அந்த மாதிரி ஹைலைட் ஆகும். இதுவும் ஹைலைட் ஆகும், இந்த பட்டனும் ஹைலைட் ஆகும், இதுவும் ஹைலைட் ஆகும். அப்படி ஹைலைட் ஆன மட்டும் தான் நம்மளுக்கு 1 ஆஃப் 1 காட்டும். ஓகேங்களா? ஹைலைட் பண்றதுக்கு மட்டும் தான். ஆமா, இது காப்பி பண்ணி நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் கொடுத்து பை டாட் கொடுத்து எக்ஸ்பாத் கொடுத்து எக்ஸ்பாத்ல வந்து டபுள் கோட்ஸ்ல அதை பேஸ்ட் பண்ணிட வேண்டாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்ல வந்து டாட் கொடுத்து கிளிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து செமிகுலம் போட்டு வேண்டாம். சரிங்களா? இப்போ இதை வந்து நீங்க ஒரு த்ரெட் டாட் ஸ்லிங் கொடுத்து நீங்க வேணா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்ட் காட்டிடும். பாஸ்வேர்ட் காட்டினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இந்த லாகின் என்ற இந்த கலரை வந்து செக் பண்ணலாம். ஆமா, அந்த கலரை செக் பண்றதுக்கு இங்க வந்து உங்களுக்கு கமெண்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு வியூ இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி இங்க கிளிக் பண்ணும்போது இங்க மேல ஹைலைட் ஆகுறது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய HTML கோடிங், கீழே ஹைலைட் ஆகுறது எல்லாமே CSS கோடிங். இப்போ இதுல வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற நேம் தான் நம்ம டைப் பண்ண போறோம். CSS வேல்யூ. சரிங்களா? இப்ப நீங்க இமேஜ்குள்ள போறீங்க, மறுபடியும் வந்து நீங்க ஸ்ட்ரிங்னு கொடுக்குறீங்க. ஸ்ட்ரிங்னு கொடுத்து y அப்படின்ற ஒரு வேரியபிள் தரேன், ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் அப்புறம் பை டாட்டுக்கு அப்புறமா எக்ஸ்பாத்தா நம்ம இன்னும் சூஸ் பண்ணவே இல்லை. இதுல வந்து நம்ம நேம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பை டாட் நேம் கொடுத்துட்டு இல்லை டபுள் கோட்ஸ்ல அது பேஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? இதுல லாஸ்ட்ல வந்து டாட் வச்சு கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ. கெட் சிஎஸ்எஸ் வேல்யூல வந்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ்ல அங்க நம்ம என்ன காப்பி பண்றோமோ, இங்க பேக்ரவுண்ட் கலரா, பார்டரா, ஃபாண்ட் சைஸா, இல்லை இதுல எது வேணாலும் நம்ம கொடுக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர், மோஸ்ட்லி வந்து பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் தான் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இந்த கலர் கரெக்டா வந்துட்டு as per நம்ம யூஐயோட எஸ்ஆர்எஸ் படி இருக்குதா இல்லையா பார்க்கணும். பேக்ரவுண்ட் கலர் அப்படியே டைப் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு திரும்பி பிரிண்ட் ஆகுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம பண்றோமே. இப்போ என்ன கலர், ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் கலர், ப்ளூ கலர்னு வராது, ப்ளூ கலர்லாம் வராது. நீங்க இந்த மாதிரி தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க அதை வந்து நீங்க உங்க நெட்ல போய் பார்த்துக்கலாம். இந்த வேரியபிள் எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் தெரிஞ்சிடும். லாகின் பண்ணோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ இதுதான் வந்து கலர். ஓகேங்களா? ஸோ இந்த கலர் எடுத்து நீங்க காப்பி பண்ணி நீங்க நெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆஹா, அந்த வேல்யூ வராது. அதே வேல்யூ வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம உண்மையிலேயே இதோட வியூ என்னன்ற மாதிரி
அதோடைய W3 ஸ்கூல்ஸ்ல இல்லை ஏதாவது அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். W3 ஸ்கூல்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு லேர்னிங் வெப்சைட். இப்போ இதுல போய் நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் எடுத்துட்டு நம்ம கலரை போட்டு நம்ம ரன்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கலர் மாறிடும். இந்த கலரை வந்து நம்ம எந்த கலர் கொடுக்குறோமோ இப்போ 1 2 ரெண்டாவது கலர் வந்துட்டு ப்ளூ கலராக மாறும். இல்லைன்னா நீங்க வந்துட்டு நம்ம அதை கொடுத்த மாதிரி வேற இப்போ இந்த எல்லோ கலர் இருக்குது, இந்த எல்லோ கலர்ல அந்த அட்ரஸ் எடுத்துட்டு நம்ம அட்ரஸ் எடுத்து கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா ரன்னு கொடுத்தோம்னா அது ப்ளூ கலர்ல மாறிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம கலர் வந்துட்டு எந்த கலர்ல இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ஸோ இது முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இப்போ இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்றோம். இந்த டேப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்க்க இப்போ நான் சினாரியோ நீங்க பார்க்கறதா இருந்தா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எப்படி யூஸ் பண்றோம்ன்றது சொல்லி தரேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணி இப்போ இதோட ஐடி எடுத்துக்கலாம். ஸோ /A ஸ்கொயர் பிராக்கெட் அடுத்தது வந்துட்டு அதோட கிளாஸ் தான் அதோட ஆட்ரிபியூட். கிளாஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல வேல்யூ கொடுத்துட்டு லாஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட். இப்போ 1 வந்துருச்சு. இப்போ இதை நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டா கிளிக் மட்டும் தான் பண்ண போறோம். வேற எந்த ஆப்ரேஷனும் யூஸ் பண்ண போறல. ஸ்ட்ரெயிட்டா டிரைவர்னே கொடுத்துடலாம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் அப்புறம் பை டாட் அப்புறமா எக்ஸ்பார்ட்ல அப்புறமா இங்க டபுள் ஸ்லாஷ்ல பேஸ்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட்ல டாட் கிளிக். ஓகேங்களா? ஸோ இது ரன் பண்ணா எனக்கு கிளிக் ஆயிடும். கிளிக் ஆன பிறகு எனக்கு ஒரு டைமிங் ஒரு 2 செகண்ட்ஸ் வேணும். 2 செகண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இதை கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இந்த ரேடியோ பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ரேடியோ பட்டனுக்கு நீங்க பர்டிகுலரா இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு போயிட்டு தான் நீங்க இதை கிளிக் பண்ண முடியும். கரெக்டா? அதே மாதிரி நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போதுமே பர்டிகுலரா இந்த இடத்துல உள்ள போய் அந்த ஆப்ரேஷன் தான் நீங்க இதுக்கு தான் நீங்க வந்து அந்த கிளிக் கொடுக்கணும். டாட் கிளிக் கொடுத்தா டாட் கிளிக் ஆயிடும். ஓகேவா? டாட் கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து இஸ் செலக்டடா இல்லையா, செலக்ட் ஆயிருக்கா இல்லையா அது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் கோடிங்கு. இந்த கோடிங்ல இந்த கிளாஸ் இந்த நேம் கூட எடுத்துக்கலாம். இந்த நேம் செக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நேம் செக்ஸ்ன்றதே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்திருக்கும் பாருங்க. இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோடனையும் எனக்கு வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தோம்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஸ்லாஷ் இன்புட் தானே, நம்ம இன்புட்ன்ற ஒரு டேக் நேம், அடுத்தது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், அடுத்தது ஒரு அடுத்தது நேம் சிங்கிள் கோட்ஸ்ல செக்ஸ்ன்றது அப்புறமா ஒரு விஷயம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 1 of 3 இருக்குது. நம்ம சின்டெக்ஸ் வந்து ஃபுல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சாச்சு. அப்படி இருந்தாலும் 1 of 3 காட்டுது. அப்படி நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டை வந்து நீங்க ஒரு ஓவரால் பிராக்கெட் ஒன்று போடணும். ஓவராலா ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டு
மறுபடியும் வந்து வெளில ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுல நம்பர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வெளில வந்து ஒரு நம்பர் போடுறீங்க. என்ன நம்பர் போடுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 போட்டோன்னே அது கரெக்டாக காட்டுது. இப்போ வேணும்னா நம்ம 2 போட்டால் நம்ம மேல், அதான் மேல் காட்டுது, அதை அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் இதை வந்து வெப் எலமெண்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் வெப் எலமெண்ட் சேவ் பண்றேன்? ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் R4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்க்கு அப்புறமா பை டாட் எக்ஸ்பாத்துக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டாட் கொடுத்து இங்கே டாட் கொடுத்தால ஜஸ்ட் செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்றேன். இங்க தான் நீங்க இந்த R4 கால் பண்ணி டாட் கொடுத்து கிளிக்ன்ற ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது கரெக்டா கிளிக் ஆயிருக்கா இல்லையன்ற மாதிரி ஒரு இஸ் செலக்டட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஒரு பூலியன் வச்சு நம்ம ட்ரை பண்றோம். அந்த பூலியன் வச்சு அதே மாதிரி இஸ் செலக்டடா இல்லையன்றது தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி இஸ் எனேபிள் இருக்குதோ அதே மாதிரி இது வந்துட்டு இஸ் செலக்டட். இந்த மூணுமே பூலியன் தான், அதனால தான் அது பூலியன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே நீங்க பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இஸ் செலக்டட் கொடுத்துட்டு இங்க வந்து ஈக்கு பதிலாக E2 அப்படின்னு கொடுத்துட்டு இங்க E2 கொடுத்துருவேன். ஸோ எனக்கு இது என்ன வரும்? இது எனக்கு ட்ரூ தான் ஒரு ஆன்சர், ஃபால்ஸ் வராது. ஏன்னா இங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளிக் ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்றோம். வேரியபிள் வந்துட்டு R4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெட் டாட் ஸ்கிரிப்டையும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணா நமக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபேஸ்புக் பேஜுக்கு நம்ம எவ்வளவு கோடிங் எழுதுறோம் பாருங்க. நம்ம நிறைய இது இன்ஸ்பெக்ஷனும் பண்றோம். மேல்ன்ற கிளிக் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப நமக்கு லாஸ்ட்ல ஆன்சர் என்ன வரும்? ட்ரூன்னு வந்துருக்கும். ட்ரூன்னு வந்துருச்சு. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம். அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு நம்ம. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இதுல வந்து நீங்க இந்த டிராப் டவுன் இருக்குது. இந்த டிராப் டவுனுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்க நீங்க யூஸ் பண்ணும்போது செலக்ட்ன்ற டேக் வருது. செலக்ட்ன்ற டேக் வந்தா மட்டும்தான் நம்ம செலக்ட்ன்ற ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. அதை நம்ம டிஃபால்ட்டா அவங்க எழுதிருக்காங்க. அதை நம்ம கால் பண்ணுவோம். செலக்ட்ன்ற டேக் இருக்கணும். அந்த டேக் இருந்தா மட்டும்தான் இப்ப நான் சொல்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? செலக்ட்ன்ற டேக் இருக்கும்போது நீங்க போய் செலக்ட் S1 ஏதோ ஒரு வேரியபிள் கொடுத்து ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துப்பீங்க. ஈக்குவல் டு கொடுத்து நியூ1 கொடுத்து டாட் கொடுத்து நியூ1 கொடுத்து ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் செலக்ட். ஓகேவா? டாப் டவுன் தனி கிளாஸ் கால் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இம்போர்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். செலக்ட்ன்ற அந்த இம்போர்ட் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க மவுஸ் பாயிண்டர் வச்சாலே உங்களுக்கு வந்து காட்டும். இம்போர்ட் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்.
ஓகேவா? இதுக்குள்ளதான் நீங்க வந்து அந்த பர்டிகுலர், ஏன்னா இங்க வந்து 3 டிராப் டவுன்ஸ் இருக்குது. இந்த 3 டிராப் டவுன்ல எந்த டிராப் டவுன் சூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி நம்ம கரெக்டா இந்த வெப் எலமெண்ட் சூஸ் பண்ணணும். வெப் எலமெண்ட் சூஸ் பண்ணா அப்ப இங்க நேம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆஸ் யூசுவலா நம்ம டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் இங்க வந்து எழுதணும். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் ஃபைண்டிங் கொடுத்து பை டாட் கொடுத்து நேம் கொடுத்து அந்த நேம் எடுத்து டபுள் கோட்ஸ்ல பேஸ்ட் பண்ற வேண்டாம். இல்ல நீங்க வெப் எலமெண்ட் அசைன் பண்ணி அந்த வேரியபிள் எடுத்து போட்டாலும் ஓகே, இல்ல இந்த மாதிரி போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த 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 ஆப்ஜெக்ட் S1 கால் பண்ணி டாட் கொடுத்து இதுல தான் செலக்டட் பை வேல்யூ கொடுக்க போறோம். செலக்ட் பை இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, செலக்ட் பை வேல்யூ இருக்குது, செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் இருக்குது. 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸை பார்த்தலாம். ஸோ இண்டெக்ஸ்ல வந்து நீங்க ஸ்டார்ட் வித் 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களோட இப்போ இப்போ என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு இப்போ இன்னைக்கு டேட் வந்துட்டு 12/05/2024. ஓகேங்களா? இன்னைக்கு டேட் வச்சு பார்க்க வேண்டாம். இப்போ இன்னிலேருந்து ஒரு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு பாப்பா பிறந்திருக்கு. அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம்னா அப்ப அதுல வந்து நம்ம 2 கொடுக்கணும். 2 கொடுக்கணும்னா இது வந்து ஸ்டார்ட் வித் 0ன்றது ஒரு நம்பர் வந்து டேட்ல வந்து வராது. கரெக்டுங்களா? ஆனா இங்க வந்து நீங்க இண்டெக்ஸ் வந்து 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நீங்க 0 கொடுத்தா அது 1ன்னு வரும். 1ன்னு கொடுத்தா அது 2ன்னு வரும். அப்ப எங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 28 ஸ்டார்ட் ஆகுது. என்ன பர்த்டே டேட் வந்து 28. அப்ப நாங்க என்ன கொடுக்கணும்? இண்டெக்ஸ் ஆஃப் 0. இண்டெக்ஸ் ஆஃப் 0ல வந்து நம்ம என்ன தரணும்? நான் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தா ஒரு நம்பர் அங்க வரும்னு சொல்லல. இப்ப நாங்க எந்த டிராப் டவுன்ல என்ன நம்பர் கொடுத்தா அங்க என்ன நம்பர் ரிஃப்ளெக்ட் ஆகும்? இண்டெக்ஸ் ஆஃப் 0 இண்டெக்ஸ் ஆஃப் 20. நான் 28 வந்து நான் டேட் ஆஃப் பர்த். ஓகே. அப்ப நான் இங்க என்ன நம்பர் கொடுத்தா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? இண்டெக்ஸ் ஆஃப் 29. 29 கொடுத்தோம்னா நமக்கு 30 வந்துருமே. அப்ப 27. 27 கொடுத்தோம்னா நமக்கு வந்து 28 வந்துரும். ஓகே. இண்டெக்ஸ் ஆஃப் 0னா வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 0 1னா 2 அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ இப்போ நீங்க இது வேணாம் எனக்கு இது சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுக்குறேன். மறுபடியும் நான் உள்ள போறேன். மறுபடியும் நான் அந்த S1 கால் பண்றேன். கால் பண்ணி டாட் கொடுக்குறீங்க. செலக்ட் பை வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. செலக்ட் பை வேல்யூனா என்ன? செலக்ட் பை வேல்யூனா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தரணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிராப் டவுன்ல உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேல்யூ 1 2 3 வேல்யூல உங்களுக்கு நம்பர் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வேல்யூல கொடுத்துருக்கத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற வேண்டாம். இதுல வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இது நான் வேற ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இங்க பாருங்க. S2 வச்சிட்டேன். S2 வச்சுட்டு இங்க வந்து பர்த்டே டே வந்து மந்த்னு மாத்திடுறேன். ஸோ இங்க வந்து நான் இங்க வேல்யூல நான் என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க. இதை சூஸ் பண்ணி நான் மந்த்துக்கு போயிடுறேன். மந்த்துக்கு போனா எனக்கு பர்த்டே மந்த் கரெக்டாக காட்டுது நேம். இப்போ இங்க இருக்க அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகுது. இதுல நான் செலக்ட் பை வேல்யூ வேணா வேல்யூ கொடுத்துக்கலாம். இல்ல இந்த ஜானு இந்த ஃபெப் இந்த மார்ச் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளாக் லெட்டர்ல கொடுத்துருக்கு. இந்த பிளாக் லெட்டர்ல கொடுத்துருக்க மீனிங் என்னன்னா அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு இப்போ ஜூன்ன்றது சூஸ் பண்றேன். இப்போ ஜூன்ன்றது சூஸ் பண்ணீங்கன்னா அங்க போனீங்கன்னா இந்த வேல்யூன்றதை எடுத்துட்டு விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். விசிபிள் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க வந்து டபுள் கோட்ஸ்ல அந்த ஜூன் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்னோட பர்த்டே டேட் 28 ஜூனு. அப்புறமா இங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எனக்கு S1ன்றது S2 மாத்திடணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க இயருக்கு போகணும். இயருக்கு வந்து S3. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். பட் ஆனா நீங்க உங்களுடைய எது இருக்கும் அப்படின்றது தெரியாது. உங்களுடைய ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒன்னே ஒன்று வச்சிருந்தாங்கன்னா
நீங்க அது இங்க வந்து இல்லைன்னா அது எல்லா ஐடியாவும் தெரிஞ்சதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நான் 3 வச்சு ப்ராக்டிஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இதுல வந்துட்டு இப்ப டே இந்த டெவலப்பர்ஸ் தானே ஆட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் அது ஐடி இல்லைன்னா அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து இந்த ட்ராப் டவுனுக்கு வந்து ஏதோ ஐடி மிஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அவங்க சேஞ்ச் பண்ணிக்காங்க. கரெக்ட். ஒரே ஐடியா. ஆனா இருக்கிறத வச்சு நீங்க தான் ஒர்க் பண்ணணும்ன்ற மென்டாலிட்டி நீங்க தான் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு கரெக்டா சூஸ் ஆகுது. மேனுவல்ல ஒர்க் ஆகும் போதும் அது ஏன் ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகல அப்படிதான் அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இருக்கிற எலமெண்ட் வச்சு நீங்க தான் ஒர்க் பண்ண மாதிரி நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு ஏதோ ரேர்ல தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம பக்கா ரைஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஆட்டோமேஷன் ஃபைன் அப்படின்னா ஆ சோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆ நீங்க வந்து இதுதான் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்க முடியாதுல்ல. நம்ம வந்துட்டு ஒரு டெவலப்பரை இன்னைக்கு இந்த ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் வந்து இதை வந்து எனக்கு அவங்க வந்து அவங்களுடைய டீல்கிட்ட வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு வியூ மாதிரி போயிடும்ல, கன்சல்ட் மாதிரி போயிடும்ல. கன்சல்ட் பண்ணி பண்ணக்கூடாதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடும். ஸோ இப்போ இந்த 1992 வந்துட்டு உங்களுக்கு பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூனா என்ன, செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்னா என்ன, செலக்ட் பை இண்டெக்ஸ்னா என்ன. இண்டெக்ஸ்ல வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது இண்டீஜர். விசிபிள் டெக்ஸ்ட்ல இங்க நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுக்க வேண்டியதான் அவசியம், ஏன்னா ஸ்ட்ரிங் இங்கே ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ நீங்க 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். இங்க வேல்யூ தான் 1992 ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கலாம். 1992 வேல்யூ தான் இங்க இருந்து காப்பி பண்ணோம். ஸோ இங்க இருந்து காப்பி பண்ணதை அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எல்லா ஆப்ஷனும் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சஃபிஷியண்டா இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே ரன் ஆகும். S1 S1 S2 S2 S3 S3 ஓகே. E2 E2 R4 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 கிளிக் ஓகே. இதற்கு அடுத்த டவுட் இருந்தா கேளுங்க. நிறைய போறேன்னு பாத்துக்காதீங்க, ஏன்னா நம்ம 1 வீக் வந்து கேப் விட்டு தான் வரும். அதனால நம்ம இந்த ஒரு 2 டேஸ்க்கான என்ன போர்ஷனோ அதுதான் கவர் பண்றோம். ஓகேங்களா? டுவெண்ட்டி எயிட் வந்துச்சு, ஜூன் வந்துச்சு. ஆமா, நான் இதோட இயர்னு போடவே இல்லை, அதனால இயர் மட்டும் வரல. இந்த மந்த்ன்றத இயர் நான் போடல, சாரி, இதனாலதான் எனக்கு வரல. ஸோ இது பண்ணா எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? எண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு வெப்பேஜை யூஸ் பண்ணி நம்மளால கிளிக் பண்ண முடியும், டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியும், அதோட கலர் என்னன்னு செக் பண்ண முடியும், இந்த கலர் என்னன்னு செக் பண்ண முடியும், அது இஸ் டிஸ்பிளேடா இஸ் எனேபிள்டா இஸ் செலக்டடா பார்க்க முடியும், ஒரு டிராப் டவுன் இருந்தா சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கெட்டு பார்த்தாச்சு, கெட் கரண்ட் யூஆர்எல், கெட் டைட்டில், இந்த மாதிரி ஃபைண்ட் எலமெண்ட்லாம் பார்த்தாச்சு, நேவிகேட் பார்த்தாச்சு, மேனேஜ் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதில் இந்த சுவிட்ச் டூ இன்னும் பார்க்கல. சுவிட்ச் டூ தான் பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா? இதில் இருக்க எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டோமா இல்லையா? இதில் எல்லா கமெண்ட்ஸும் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணுறது தெரியுதா தெரியலையா? இதில் டிரைவர் டாட் க்ளோஸ், டிரைவர் டாட் கியூட், டிரைவர் டாட் க்ளோஸுக்கும் டிரைவர் டாட் கியூட்டுக்கு என்ன வச்சேன்னா, இப்போ டிரைவர் டாட் க்ளோஸ்னா ஒரே ஒரு டேப் மட்டும் க்ளோஸ் ஆகும். டிரைவர் டாட் கியூட்னா நம்ம எத்தனை டேப் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அந்த எல்லா டேப்பும் மொத்தம் ஓவரால் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? சிங்கிள் டேபு க்ளோஸ்டு, இது வந்துட்டு நம்ம இப்போ நம்ம பார்ப்போம். க்ளோஸும் கியூட்டும் கூட நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? மேனேஜ்ன்றது தான் வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. நேவிகேட் வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ கெட் விண்டோ ஹேண்டில்ன்றது இன்னும் பார்க்கல. நம்ம ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப் மூவ் பண்ணி எப்படி பண்ணுறது இன்னும் பார்க்கல. நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபைண்ட் எலமெண்ட் வந்து பார்த்தாச்சு. ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்னு ஒன்றும் பார்க்கல, அதை நம்ம பார்ப்போம், இனிமேல் பார்ப்போம். எல்லாமே அது ஈஸியாக அது பேஸ் கோட் அப்படியே கீழே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இதில் கூட பார்த்தா கூட ஓகே தான், நாங்கள் நோ ப்ராப்ளம். இல்லை இப்போ நடத்துகிற ஓவரால் விஷயத்த ஒரு ப்ரோக்ராமும் மொத்தமாக உங்களுக்கு கோடிங் அமைச்சு வச்சிருவேன். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் சென்ட் கீஸ் பார்த்தாச்சு, கிளியர் பார்த்தாச்சு, கிளிக் பார்த்தாச்சு, கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த கெட் டெஸ்ட்லாம் பார்க்கல, கெட் ஆட்ரிபியூட், கெட் டேக் நேம்லாம் பார்க்கல. அதே மாதிரி இஸ் டிஸ்பிளே பார்த்தாச்சு, இஸ் எனேபிள் பார்த்தாச்சு, இஸ் செலக்டட் பார்த்தாச்சு. இப்போ இந்த கெட் சைஸ், இந்த கெட் லொகேஷனு, இந்த கெட் டெக்ஸ்ட், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம ஒரே வெப்பேஜ் வச்சு வந்தோம். வேற வெப்பேஜ் போனோம்னா மறுபடியும் வந்து வேற கிளாஸ் ஓப்பன் பண்ணணும், மறுபடியும் ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுலயே இங்க டிரைவர் டாட் கெட்னு கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க ஒரு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி கூட போகலாம். நீங்க மேனுவலா என்ன பண்ணுவீங்க, ஒரு வெப்பேஜ்ல நீங்க ஒரு பண்ணிட்டே இருக்கீங்க, வேற ஒரு வெப்பேஜ் போகணும் என்ன பண்ணுவீங்க, இதுலயே வந்து நீங்க யூஆர்எல் மாத்துவீங்க. அப்படிதான் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அடுத்து வேற ஒரு செக்ஷன் போகிறோம். அதனால இந்த இதுலயே போயிடுவாங்க. சரி, இப்போ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதுல அலர்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி இந்த யூஆர்எல் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷோ பட்டனை கிளிக் பண்ண போறீங்க. ஷோ பட்டனை நார்மலா கிளிக் பண்ணா ஓகே மட்டும் தான் வருது. இந்த ஓகே பட்டனை என்ன கிளிக் பண்ணவே முடியாது. வேற எந்த அலர்ட் கிளிக் பண்ண முடியாது. ரைட் கிளிக் பண்ண முடியாது, லெஃப்ட் கிளிக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட் இது மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு இதுல இப்ப எனக்கு அலர்ட்னாவே எனக்கு 2 ஆப்ரேஷன் வந்து எனக்கு பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒன்று வந்து அந்த ஓகே பட்டன் பிரஸ் ஆகுதா என்ன செக் பண்ணணும். இன்னொன்று வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரீட் பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குதா இல்லையா. ஒரு டெவலப்பர் வந்து இந்த ஒரு எண்ட் யூசர் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்ப எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை படிக்கணும், எனக்கு இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். இங்க கிளிக் பண்ணி இன்னொரு ஆப்ஷன் கிளிக் பண்றோம். இப்போ இந்த ஷோ பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஓகே கேன்சல் 2 பட்டன் வருது. ஸோ அப்போ இதுல கேன்சலை கிளிக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகே கிளிக்ல இருந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே நான் சூஸ் பண்ண முடியாது, தனியா இண்டிவிஜுவலா கிளிக் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப இதுல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு இதுதான் வந்து இதோடைய பர்டிகுலர் வியூ. ஸோ இதோடைய கிளாஸ் நேம் எடுத்துக்கணும். நான் கிளாஸ் நேம் காப்பி பண்ணிட்டேன், கிளாஸோட காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறமா சிங்கிள் கோட்ஸ்ல டபுள் கோட்ஸை மாத்திடணும்.
டபுள் ஸ்லாஷ் ஸ்பேன் ஸ்கொயர் பிராக்கெட் அட். இந்த என்ன டவுட்? கிளாஸ்னா இந்த கிளாஸ்ல இருக்க வேல்யூ மட்டும் எடுக்கணுமா? நீங்க அதை மட்டும் தனியா அப்படியே எடுத்து போட்டுரு வேண்டானே. அப்படியே எடுத்து போட்டு நீங்க அப்படியே போட்டுருவீங்களா? ஈஸி தானே. காப்பி பண்ணி போட்டுக்கலாம்னு கிளாஸ் அந்த கிளாஸ் மட்டும் காப்பி பண்ணி என்ன பண்ண போறோம்? கிளாஸோட வேல்யூ ரெண்டு சேர்த்து காப்பி பண்ணி எடுத்து போட்டா முடிஞ்சிச்சு. நம்மளோட சின்டெக்ஸ் என்ன? டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் வேணும். டேக் நேம் அப்புறம் ஆட்ரிபியூட், அது ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஆட்ரிபியூட் வேல்யூ இது ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே கொடுத்துருக்குது. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்ல. சின்டாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சரிங்களா? ஸோ டபுள் ஸ்லாஷ் ஸ்பேன் அட் கிளாஸ் வேல்யூ. இப்போ இங்க வந்து 1 of 10 காட்டுது. நம்மளுக்கு வந்துட்டு ஓவரால் பிராக்கெட் போட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்பர் போடும். இதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி இங்க போய் நீங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அலர்ட் வரதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணதான் அலர்ட் வரும். இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் அப்புறம் பை டாட் எக்ஸ்பாத்துக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள அது பேஸ்ட் பண்ணிடும். ஸோ மறுபடியும் லாஸ்ட்ல வந்து டாட் கிளிக். ஏன் ஆரம்பிச்சு சொல்றது? ஓகேங்களா? இப்போ இதுல வந்து அலர்ட் இன்டர்ஃபேஸை கால் பண்ணிட்டு ஒரு ஏன்ற ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் சுவிட்ச் டூன்றது வந்து அந்த அலர்ட்டுக்கு சுவிட்ச் ஆகு அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் சொல்றது. ஓகேவா? இது இங்க வந்து நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அது நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஏவை கால் பண்ணி டாட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் டிஸ்மிஸ் கொடுத்தா கேன்சல், அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ நாம டிஸ்மிஸே கொடுத்து பார்ப்போம். இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணி இன்னொரு வாட்டி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் மெசேஜ் ரீட் பண்ணோம்ல, அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல உள்ள வந்து அந்த ஏவை கால் பண்ணி டாட் கொடுத்து கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ கெட் டெக்ஸ்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆயிடும். டெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்து இதுக்கு அசைன் பண்ணி பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு டைமிங் தேவைப்படும். அதனால நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. டைமிங் காப்பி பண்ணி இப்போ நீங்க ரன் பண்ணினா கரெக்டா எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு இதுவும் ரன் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இப்போ கெட் டெக்ஸ்ட் பார்த்தாச்சு, சுவிட்ச் டூ பார்த்தாச்சு, அலர்ட்டும் பார்த்தாச்சு. கேன்சல் பட்டன் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க அங்க போய் அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிட் யூ கால் மீ அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. ஓகேங்களா? கேன்சல் இல்லாம இப்போ நம்ம கேன்சல் டிஸ்மிஸ் கொடுத்துருந்தோம்னா இந்த
ஒர்க் ஆகாது. மட்டும் ஓகே மட்டும் இருக்கும். ஓகே மட்டும் இருந்தா இந்த அக்செப்ட் டிஸ்பியூட் சேர்த்து அக்செப்ட் கொடுத்தா முடிஞ்சிடும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நீங்க இத இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நீங்க தனியா ஒரு மெத்தட்ல எழுதிட்டு அதை வேற ஒரு கிளாஸ்ல வச்சு அங்கிருந்து நீங்க கால் பண்ணிக்கணும். நீங்க மெயின் மெத்தட வச்சு மெயின் மெத்தட்ல கால் பண்ணிக்கணும். ஒரே இதுல தனித்தனி கிளாஸ்ல போட்டு கூட நீங்க தனியா கூட நீங்க அவங்க மெத்தட் வச்சு கால் பண்றது எப்படி கால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தல. எக்ஸ்டெண்ட் வச்சு எப்படி பண்ணணும், ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி கால் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தல. எல்லாத்தையும் ஒரு மெத்தட்ல போட்டு ஒரு மெத்தடையும் நீங்க தூக்கி மெயின் மெத்தட்ல போட்டு நீங்க கால் பண்றோம் கால் பண்ணலாம். ஒரே கிளாஸ்லயே எல்லாமே எழுதவும் முடியும். எப்படி எது கரெக்டான இதுதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் நம்ம வந்து கோடை மினிமைஸ் பண்ணணும், கோடை ரீயூஸ் பண்ணணும், கோடை வேற எங்கேயாவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இந்த கான்செப்ட்ல போறோம். மெத்தடா கிரியேட் பண்றோம். அதை வந்து நம்ம தனியா ஒரு மெத்தட்ல கால் பண்றோம். எல்லாம் பண்றோம். கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தடை வந்து நம்ம வேற ஒரு கிளாஸ்ல கால் பண்ணா அது பேர் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு வந்தாலே அது இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அது மாதிரி ரூட்ஸ் கான்செப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஜாவா உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிலினியம்னா என்னன்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா காட்டினாதான் ஜாவா காட்டும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்னன்ற மாதிரி நம்ம நேத்தே பார்த்தாச்சு. ஜாவானா அந்த மூணுக்குள்ளதான் இருக்குது. கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்ன, இந்த மூணுக்குள்ளதான் எல்லாமே வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்னா என்னன்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ் அதை நீங்க டாக்ன்ற ஒரு சைல்டு கிளாஸ்க்குள்ள கால் பண்றீங்க. ஒரே ஒரு பேரண்ட், ஒரு அப்பா ஒரு பையன். அப்ப இவரோட ப்ராப்பர்ட்டி இவர் ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். அவரோட சொத்து எல்லாமே இவருக்கு வந்துடும். பையன் நல்லது. இப்ப அதுக்கு வந்து நீங்க இந்த கிளாஸ வந்துட்டு நீங்க மட்டும் கால் பண்ணிட்டு இந்த மெத்தட் வந்துட்டு ஈட்ன்ற மெத்தட் வந்துட்டு இதுல இருக்கிறது. ஏன்னா இவரோட ப்ராப்பர்ட்டி தான் இவர்கிட்ட வந்துச்சுல. இப்ப இதை மட்டும் வச்சு நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஈட்ன்றது ஒரு அனிமல்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. அனிமல்ன்றது ஒரு கிளாஸ். அத வந்து இன்னொரு கிளாஸ்ல டாக்ன்ற கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுல இருந்து இதுல வந்துருச்சு. ஆமா, இப்ப இந்த ஈட்ன்ற மெத்தட் வந்து இதுக்குள்ள வந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? அப்ப நீங்க போய் இதை ரன் பண்ணும்போது இந்த ஈட் வந்து அதுவும் வரும், பார்க்கும் வரும். பார்க்ன்றது ஆல்ரெடி டேக்குள்ள இருக்குது. இப்ப இவன் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சானா ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து 25 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுக்காரு. அந்த 25 லட்சமும் அவனுக்கு வரும். அந்த 50 லட்சம் அவங்க இருக்கிறது அவனுக்கு தான் இருக்கும். மொத்தம் 75 லட்சமா ஆடும். ஆனா அப்பாவுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த 25 லட்சம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமே. ஆனா பையனால 2 லட்சம் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ இது வந்து ஒரு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி கான்செப்ட். சரிங்களா? சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா நீங்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ், அடுத்தது மெத்தடு, அடுத்தது ஆப்ஜெக்ட். இந்த 3 தான் முடிச்சிருக்கோம். இந்த 3 முடிச்சோடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போ என்கேப்சுலேஷனா என்னன்றதை பார்ப்போம். என்கேப்சுலேஷனா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போ நான் சொன்னேன். ஆமா ஆமா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்குள்ள போறது எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு வச்சு.
சரிங்களா? இதே மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், சன். கிராண்ட் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டியும் சன்னுக்கு வரும், சன் ஃபாதருக்கு வரும், ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி சன்னுக்கு வரும். அப்ப கிளாஸ் சி வந்து நீங்க கால் பண்ண மட்டுமே போதும், மூணு கிளாஸையும் நீங்க கால் பண்ணும்போது அர்த்தம். ஓகேங்களா? இது பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் இங்க எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அனிமல் 2, டாக் 2, மறுபடியும் லெபார்டர் அப்படின்ற மாதிரி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் 3 வந்துட்டு வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி. இப்போ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, ஒரு கிளாஸ் ஒரு சைல்டுக்கு போகுது, இன்னொரு சைல்டுக்கும் போகும். ஒரு அப்பா 2 பையன், 3 பையன், 4 பையன், எத்தனை பையன் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா பேரண்ட் வந்து ஒண்ணுதான். பேரண்ட் தான் நீங்க எல்லாத்தையும் கால் பண்ண முடியும். அப்ப இங்க போய் நீங்க மறுபடியும் நீங்க ஒரு கிளாஸ கால் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 2 மெத்தடும் காட்டும். மறுபடியும் இன்னொரு பையனுக்கு போய் பையனோட மெத்தடும் காட்டும், பையனோட அப்பாவோட மெத்தடும் காட்டும். ஆனா இந்த பையனோட மெத்தட் இந்த பையனுக்கு காட்டாது. இப்ப அப்பா ஒருத்தர் இருக்காரு. அனிமல் ஈட். இப்ப இந்த அனிமல் ஈட்ன்றது, இப்ப இந்த அனிமல்ன்றது மெயின் கிளாஸ். அதுல ஈட்ன்ற ஒரு மெத்தட், இதுல பார்க்ன்ற ஒரு மெத்தட், இல்ல மியாவுன்னா கிளாஸ். பூனை வந்து மியாவும் கூப்பிடும், நாய் வந்து ஓவும் கத்தும். அதனால வந்து பார்க்னு இங்க வச்சிருக்கேன், இங்க மியாவும் வச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து டாக்ன்ற மெத்தட் நீங்க உள்ள கால் பண்ணீங்கன்னா அதுல ஹீட்ன்றது காட்டும், பார்க்ன்றது மட்டும் தான் காட்டும், மியாவை காட்டாது. மியாவுன்றது வந்து நீங்க கேட்டை கால் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க காட்டும், ஈட்டும் காட்டும், மியாவும் காட்டும். சரிங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, இதை வச்சுதான் இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல வந்து இப்ப நான் ரீஷெடியூல் பண்றேன் வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபேஸ்புக் சந்தோஷ் அப்படின்னு ஒரு மெத்தட், இங்க எத்தனை மெத்தட் இருக்கு. இப்ப இங்க இது வந்து ஒரு மெயின் மெத்தட்ல நிறைய ப்ரோக்ராம் இருக்கேன், கொஞ்சம் நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம நான் இப்ப ரீஷெடியூல் பண்றேன், மாத்தி தான் வைக்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வரும். எப்படி வரும்? நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஒரு டாக், ஒரு கேட்டு, ஒரு 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 பேரண்ட்டுக்குள்ள 3 கிளாஸ், ஒரு பேரண்ட்டுக்குள்ள ஒரு ஃபாதரு, ஒரு ஃபாதருக்குள்ள ஒரு சன். இந்த மாதிரி தான் நீங்க ரீஷெடியூல் பண்ண முடியும். சரிங்களா? நான் வேணா மொத்த ஓவரால் வியூவே நீங்க வந்து பார்த்துட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டோட நிறுத்திடுவோம். இதுக்கு மேல பண்ணா இதுக்கு மேல பண்ணா உங்களுக்கு நிறைய இது புரியாம போயிடும். நம்ம ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கத்துக்க முடியும். ஒரு கிளாஸ்லயே நம்ம உட்காந்தோம்னா கூட ஒரு 40 மினிட்ஸ் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதனால நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க இது வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒரு பேரண்ட், ஒரு ஒரு ஃபாதர், ஒரு சன், நாம எழுதுற பெரிய கோடிங்க இதை நீங்க இந்த மாதிரி பிரிச்சு எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் போட்டு இந்த சன்னை வந்து லாஸ்டா மெயின் மெத்தடுக்குள்ள கால் பண்ணி சன் எஸ் ஈக்குவல் டு நியூ டாட் நியூ சன் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு சன்னுக்குள்ள இதுல இருந்து ஒரு 5 மெத்தட் எழுதிருப்பீங்க, இதுல இருந்து ஒரு 5 மெத்தட் எழுதிருப்பீங்க, இதுல இருந்து ஒரு 5 மெத்தட் எழுதிருப்பீங்க. இந்த 3 5 15 ஆகி எஸ் டாட் போட்டு 15 போடலாம். இது ரன் பண்ணா நமக்கு ரன் ஆகும். அப்ப இந்த கான்செப்ட் வந்து கிளியர் ஆயிடும். இந்த 15 மெத்தடுக்கு ஒரு பேரண்ட், அதுல 7 மெத்தட், ஒரு சைல்டு சன்னு, அதுல வந்து 8 மெத்தட், ஒரு மெயின் மெத்தட், அதுல எழுதி இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு 15 மெத்தடா நம்ம வந்து கால் பண்ணுவோம். இங்க எழுதும்போது சன்னு கால் பண்ணுவீங்க, அதே மாதிரி எஸ் கொடுப்பீங்க, ஈக்குவல் கொடுப்பீங்க, நீங்களும் கொடுப்பீங்க, மறுபடியும் சன் கொடுப்பீங்க,
இந்த எஸ் வந்துட்டு இந்த 15% கல்குலேட் மொத்தமா. அப்ப இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடும், இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? இந்த லெவல் நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸா தனித்தனியா எழுதிருக்கிறத மொத்தமா வந்து ஒரு மெத்தட்ல நான் மெயின் மெத்தட்ல வந்து கால் பண்ணிருக்கேன். எதுக்காகனா ரீயூஸ் ஆக. அப்படியும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணுமா? யூஸ் பண்ணியே ஆகணுமா கேட்டோம்னா, இப்ப நீங்க வந்துட்டு அதான் ஹை லெவல் போறீங்க. அதான் ஹை லெவல். ஆமா. அது பண்றதுதான் அந்த கோடிங்கே இருக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப் பேஜ் இருக்குது. இந்த வெப் பேஜ்ல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, யூடியூப் இருக்குது. யூடியூப்ல வந்துட்டு நீங்க இந்த சர்ச் பார் இருக்குது. இந்த சர்ச் பாரை தமிழ் சாங்ஸ்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி வச்சிட்டீங்க. மறுபடியும் நீங்க இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்ப நீங்க மறுபடியும் இதே கோட வெறும் சென்டென்ஸ் மட்டும் மாத்தினா போதும்ல. அப்ப நீங்க மறுபடியும் இந்த கோடை நீங்க கால் பண்ணிட்டு அந்த டபுள் கோட்ஸ்ல மட்டும் நீங்க என்ன என்டர் பண்ணணுமோ அது மட்டும் தான் மாத்த போறீங்க. அதுல நீங்க எல்லாத்தையும் கால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அது மறுபடியும் கோடு ஃபர்ஸ்ட் வந்து எழுதி கெட்டு பிரைவேட் கெட்டு அதெல்லாம் போட்டு அப்புறம் அந்த யூஆர்எல் போட்டு எல்லாத்தையும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க அந்த மெத்தட மட்டும் கால் பண்ணி அந்த மெத்தட்ல வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது மட்டும் மாத்திங்கன்னா போதும். அதனாலதான் நம்ம வந்துட்டு மல்டி லெவல்ல கோடு எழுதி ட்ரைனிங். இன்ஹெரிட்டன்ஸ் பார்ட் வந்து மெயின் இதான் நம்ம ஓகேங்களா?